மேடையில் நிறைய நல்ல ஸ்வீட் விஷயங்கள்லாம் சொன்ன நண்பர்களுக்கு நன்றி. அதெல்லாம் உண்மையாக இருக்கும் நான் நம்புகிறேன். ரஞ்சித் சொன்ன மாதிரி ஆக்சுவலி சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு திருப்பி எல்லார பற்றியும் பேசிட்டாரு. இல்லை, இது வந்து ஜஸ்ட் டீசர் லான்ச்னால எல்லார பற்றியும் வந்து நிறையா பேசணும்னு ஆசைப்படுறேன். அது வந்து அடுத்த இவெண்ட்டில் நான் பேசுகிறேன். பட் என்னென்னா எங்கள் அப்பா சொல்லியிருந்தார், வரலாறு சரித்திரம் இதில் வந்து இன்றைக்கி நான் பேசுகிறது நாளைக்கு ஹிஸ்ட்ரி, நாளைக்கு வரலாறு, நீங்கள் இங்கே இருக்கிறது நாளைக்கு வரலாறு, அதுதான். பட் அதிலிருந்து வந்து நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வந்து கொண்டாடணும், கெட்ட விஷயங்கள் வந்து மறக்கக்கூடாது, ஆனால் அது இனிமேல் நடக்காமல் இருக்க ட்ரை பண்ணணும். ரஞ்சித் ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணார். அதை வந்து தாண்டி நான் எதுவும் சொல்ல முடியாது. பட் இந்த படத்தோட முயற்சி என்னென்னா, இந்த மாதிரி அமெரிக்காவில் அவங்க வரலாறு இருக்குது, சைனாவில் வரலாறு இருக்குது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அடிமைத்தனம் வந்து மறக்க ட்ரை பண்ணுறாங்க, அதை மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி சைனாவில் டனியமன் ஸ்கொயரோட விஷயம் வந்து எப்பவுமே அதை வந்து கொஞ்சம் க்ளவுட் பண்ணி அப்படியே, அது மாதிரி நம்ம சமுதாயத்தில் நம்ம இந்தியாவில் நடந்த நிறைய விஷயங்கள், அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, சில கெட்ட விஷயங்களும் இருக்குது. இப்போ நம்ம ஆங்கிலேயர்கள் டைம் அப்படின்னு தான் தெரியும் தவிர, சில விஷயங்கள் அப்படியே போக நம்ம அதை அப்படியே மறந்துடுறோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அதை பற்றி நம்ம வந்து சித்தரிக்கும் போது, அதை பற்றி நம்ம யோசிக்கும் போது, அது டெஃபினட்டாக அது ஒரு பாடம் மட்டும்தான் படமாக இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து விஷுவல்ஸ் பார்த்தீங்க, அதுலேருந்தே தெரியும் இது வந்து ஒரு ஹார்ட் கோர், இந்த சோகம், இந்த அந்த மாதிரி ஒரு விஷயம்னு இல்லாமல் அது எல்லாமே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்தில் எல்லா விஷயமே வந்து எப்படி ஒரு டைட்டானிக்கில் வந்து காதல் தான் அந்த கதை, ஆனால் அந்த கப்பலை வந்து ஒரு பேக்ரவுண்டாக வச்சுட்டு, அந்த டைட்டானிக்ன்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்த ஒரு பேக்ரவுண்டாக வச்சுட்டு அந்த காதலை வந்து எப்படி சித்தரித்தாங்க, அதுதான் அந்த படத்தோட வலு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த காலகட்டத்தில் இவங்க எப்படி இருந்தாங்க, இந்த சமுதாயம் எப்படி இருந்துச்சு, அதை வந்து எந்த ஒரு சீன்லையும் அது இல்லாமல் இருக்காது. ஆனால் எந்த ஒரு சீன்லையும் வந்து நம்ம நெஞ்ச கசிக்கிட்டு நம்ம வந்து அழுவ வைக்கணும்னு அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு சீன்லையும் அது வந்து இது வந்து யதார்த்தம், இது வந்து உண்மை, இது வந்து நடந்துகிட்டு இருந்தது. இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி அங்கே போய் இருந்தோம்னா நான் டெஃபினட்டாக அதை வந்து ஐயோ என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு நினைப்போம். பட் அவங்க இப்போ இருந்தது அப்படிதான், வாழ்ந்தது அப்படிதான். ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய கஷ்டமா இருக்காது. அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஹோப். am I saying it right, ரஞ்சித்? am I making sense? ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நடக்கும், ஒரு ஹோப் இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து அது வந்து அந்த இதுலேயும் அவங்களுக்கு இன்பங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், காதல் இருக்கும். அதுதான் இந்த படம். நீங்க எல்லாமே பார்ப்பீங்க. பார்க்கறது வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்க ஒவ்வொரு இமேஜும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃப் தேங்க்யூ ராஜா. பாதி நாள் அவர் வரவே இல்லை ஷூட்டிங்க்கு, அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். அதனால தான் 99 சாரி ஐயோ போட்டு அடிச்சிட்டான் என்ற அவர் ஒவ்வொரு ஸ்டில்லும் நீங்க பார்ப்பீங்க. ஒவ்வொரு ஸ்டில்லையும் வர ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான் இந்த படத்து முழுக்க இருக்கும். ஆனால் அதில் என்ன அழகுனா, இது ஏதோ ஒரு செட்டு போட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் நாங்கள் ஷூட் பண்ணி அப்படி கிடையாது. கேஜிஎஃப்ல அங்கே போய் இருந்தோம். அதே இடத்துல அவ்வளோ குளிராக இருக்கும், ராத்திரி டே டைமில் அவ்வளோ ஹாட்டாக இருக்கும். திடீர்னு ரஞ்சித் சொல்லார், டே ஒரு 3 தேல் கொண்டாடா அப்படின்னாரு. 10 நிமிஷத்துல தேல் கொண்டு, ஏன்னா எந்த கல் எடுத்தாலும் தேல் இருக்கும். ஒரு பாம்பு கொண்டு வேணா உடனே 5 நிமிஷத்துல வந்துடும். எங்க பார்த்தாலும் கட்டு விரியன் இதுன்னு அவ்வளோ பாம்புங்க. நாங்களாம் செருப்பு இல்லாம எங்க நடந்தாலும் பார்த்து அந்த மாதிரி ஒரு இடம், முள்ளு கல்லுக்கு எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல அவங்களோட வாழ்க்கை, அங்க போய் நடிக்கிற போது ஒவ்வொரு படமும் எல்லா நடிகர்களும் ஒவ்வொரு படமும் ஸ்பெஷல் தான். ஆனா அந்த ஒவ்வொரு படத்துலயும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அனுபவம் சில டைம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து நிஜமாவே அவங்களோட வாழ்க்கை தான். நான் போட்ட உடையிலிருந்து மேக்கப் ஓகே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் ஆயிருக்கு. விடிகாலில் ஒரு 4 மணி 5 மணி ஆரம்பிச்சுன்னா நைட் வரைக்கும் போகும். 11ஓட சில டைம் நைட் ஷூட்டிங்கும் போவோம். பட் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த லொக்கேஷன் போனதுக்கப்புறம் அந்த கோமணம் செருப்பு இல்லாமல் அங்கே நாங்கள் அந்த கேரக்டர்ஸாகவே மாறிடுவோம் லிட்ரலாகவே. ஏன்னா இதான் முதல் தடவை நான் லைவ் சவுண்ட் பண்ணுறேன். இது வந்து யாருமே சொல்ல. என்னன்னா லைவ் சவுண்டில் வந்து நம்ம வந்து எப்பவுமே நான் டப்பிங்கில் போயிட்டு, ஏன்னா டப்பிங் நிறையா பண்ணியிருக்கிறதுனால நான் போய் கலக்குவேன். ஐ ரியலி லைக் இட். இது லைவ் சவுண்ட்னால நம்ம ஒவ்வொரு உச்சரிப்புலேருந்து எல்லாமே வந்து மிக சிரமப்பட்டு பண்ணணும், கரெக்டாகவும் இருக்கணும். அந்த காலத்தோட அவங்க பேசுகிற விதம் தமிழ் சுத்தமாக இருக்கணும், அந்த டோன் சுத்தமாக இருக்கணும். அதில் கதாபாத்திரங்கள் வந்து சில டைம் குரல் மாற்றணும். ஸோ சில டைம் நடிக்கிற போது குரல் மாற்றி பேசுகிற போது முகபாவம் வந்து மேட்ச் ஆகாது.
அதுவும் வேணும் இதுவும் வேணும். அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நடிச்சுட்டு டப்பிங்ல பண்ணிக்கலாம்னு பண்ணுவோம். இப்போ அன்னியன்லாம் கூட பாத்தீங்கன்னா நான் டப்பிங்ல சில விஷயங்கள் மாற்றிருப்பேன். அதே மாதிரி கூனன் கதாபாத்திரம் ஐயில வந்து டப்பிங்ல மாத்திருப்பேன். இதுல அப்படி பண்ண முடியாது. நான் சொன்ன ரஞ்சித் பண்ணிதான், இல்லை சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி பண்ணலான்ட்டு, இது இருந்தா புதுசா இருக்கும்ட்டு. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே மைக்கோட இருப்போம். அண்ட் அடுத்த பெரிய பாரம் எங்களுக்கு என்ன தூக்கி போட்டாருன்னா, எல்லாமே கிட்டத்தட்ட சிங்கிள் ஷாட். ஒரு சீன் 2 ஷாட்ல முடியும், இன்னும் 1 ஷாட்ல முடியும். ஸோ அப்படின்னா அந்த கேமரா மூவ் பண்ணிட்டு, சும்மா ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு கேமரா வச்சு எடுக்க மாட்டாரு. அந்த கேமரா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ 10 ஆர்டிஸ்ட் நாங்க இருக்கோம்னா, என்கிட்ட வந்துட்டு அப்படியே ஹரி கிட்ட போயிட்டு, அப்படியே பசுபதி கிட்ட போயிட்டு, திடீர்னு பார்வதி கிட்ட வந்து திடீர்னு அங்க ஒரு ஆக்ஷன் நடக்கும். ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கும். அது கரெக்டா இருக்கணும். பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு 300 பேர் 200 பேர் இருக்காங்கன்னா அவங்க ஆக்ஷன் கரெக்டா இருக்கணும். யாராவது தப்பு பண்ணாங்கன்னா திருப்பி 1 more டேக். ஸோ போன உடனே என்ன ஆகணும், ஒவ்வொரு தடவையும் பண்றதுக்கு வந்து நம்ம ரிஹர்சல் பண்ணிட்டு போயிட்டோம்னா சரியா பண்ண மாட்டோம் இல்லையா. இந்த பேக் எடுத்துக்கணும், கூட தூக்கிக்கணுமான்னு தோணும். திடீர்னு ஏன் அது வேணுமா, அதை கட்டுமா, இல்ல எல்லாம் ரெடி பண்ணுங்க, இது டேக். மானிட்டரே கிடையாது, இது டேக். எல்லாமே டேக் தான். ஸோ 20 டேக் கூட போகணும். ஏன்னா அது ஒரு மானிட்டர் மாதிரி தான். ஆனா கரெக்டா இருக்கும். அதுல ஏதாவது ஒன்று கரெக்டா வரலாம். அப்படின்னா என்ன, எந்த இடத்துலயும் ரிலாக்ஸ் பண்ண முடியாது. இப்போ நாமளா நாங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கோம்னா நான் ஷார்ட் எடுப்பேன், அப்புறம் அவரோட க்ளோஸ்அப் எடுக்கும்போது அந்த பக்கம் போய் உட்காந்து பேசலாம், ஃபோனை பார்க்கலாம். இங்கே சான்ஸே கிடையாது. அங்கே போய் நின்னோமா, அடுத்தது லஞ்ச் பிரேக் தான் தெரியும். லஞ்ச் பிரேக்கும் 3 மணி 4 மணி சில டைம் இருக்காது. ஸோ அது ஏதோ அங்கே நின்றுட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடும். அப்புறம் அடுத்து ஸோ நீங்கள் ரிலாக்ஸே பண்ண முடியாது. ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு சரி அப்புறம் என்ன மச்சான் எப்படி இருக்கு, என்ன அந்த படம் பார்த்தே, அது சான்ஸே கிடையாது. ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். காலையில் ஆரம்பிச்சோம்னா அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் டேக் மேல டேக், அந்த ஷாட் ஓகே ஆச்சுன்னா அடுத்த ஷாட் இமீடியட். அப்போ வந்து நம்ம போய் ரிலாக்ஸே பண்ண முடியாது. அண்ட் என்னன்னா கேமரா சுத்தி வரதுனால க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸே கிடையாது. கேரவேன்லாம் அங்கே கிடையாது. பக்கத்து ஊரோ வேற இது மெட்ராஸ்லேயே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப தூரமா இருக்கும். சேர் கிடையாது. நீங்க ட்ரெய்லர்லயே பார்த்துருப்பீங்க, நான் கீழே படுத்துட்டு இருப்பேன். அப்படிதான், அப்படி படுத்துட்டு இருப்போம். நிழல் கிடையாது. நான் நினைச்சேன் நல்லா குழுமையா ஃபுல் கிரீனரியோட ஷூட் பண்ண போறேன். இல்லை சார் அந்த டைம்ல இந்த இடத்துல கிடையாதுன்ட்டாரு. ஏன்பா அப்படின்னு பார்த்தா ஃபுல் கல்லு தான், அப்படி ஹீட்டு. அண்ட் இந்த மேக்கப்பே 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆன பிறகு அங்கே போன பிறகு விடிகாலில் போவோம். அப்படியே எல்லாரும் குளிரா இது போட்டுக்கிட்டு, மங்கி கேப் போட்டுக்கிட்டு, மஃப்லர்லாம் போட்டுக்கிட்டு, ஒரு ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. நாங்கள் போன பிறகு நாங்கள் ஒரு ஷால் போட்டு கீழே கோமணும், மேக்கப் எல்லாம் போட்டு போன உடனே அதை கழட்ட சொல்லுவாங்க. அப்புறம் நல்லா சகதி எடுத்து, அது கோல்டாக இருக்கும், அது அப்புவாங்க ஃபுல்லாக. இவங்கெல்லாம் ஃபுல்லாக மங்கி கேப். ரஞ்சித் மட்டும் பாவம் எங்களுக்காக கோமணத்தில் தான் இருந்தார் ஷூட்டிங் முழுக்க. அதுல ஸ்மார்ட்டா ஒரே ஆள் லொகேஷன்ல பிராடா கண்ணாடி போட்டுட்டு, கிளாஸஸ் போட்டு, ஷார்ட்ஸ், ஒரே ஒரு ஆள் தான், யாருன்னு சொல்ல மாட்டேன். நாங்க எல்லாரும் எனிவே டைரக்டர்ஸ் வாழ்க. ஸோ அப்படி அதுல குளிரும் பாருங்க. இவங்களாம் சார் குளிரா சார், ஓகே சார் ஓகே சார், இங்க போட தொப்பையில போட, டே அங்கதானே ரொம்ப குளிரும் போடுறா. அப்புறம் மாயான ஒரு பேய், சாரி நல்ல பொண்ணு மாயா ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ணலையா ரெக்கார்டு, சார் இது மட்டும் டெலீட் பண்ணிட்டு. இவங்க எல்லாருமே வந்து அப்பி நாங்க போய் நிற்போம். எந்த ஒரு சீன்லயும் மேக்கப் போட்டு இதான் கேரக்டர் அப்படி இல்லை. பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இது வந்து அடிப்பட்டு அதில் பாத்தீங்கன்னா குப்பை, மண்ணு, அழுக்கு, காயம் அவ்வளோ ரியலா இருக்கும். அது எல்லாமே நிஜமாவே நாங்க அதுல போய் இருந்துட்டு வந்தோம். ஸோ ரிலாக்ஸ் பண்ண முடியாத ஒரு இது. பட் என்னன்னா ஒவ்வொரு நாளும் ரஞ்சித் கிட்டேயும் சொல்லுவேன், பா போதண்டா சாமி, எப்படா முடியுதா, ஐயோ 11 o'clock 12 1 முடிக்க சொல்றா, முடிஞ்சிச்சு சரி வா போலாம், அவாடா. ஆனா நெக்ஸ்ட் மார்னிங் ரெடி ஆகலாம். லைக் யூ ஃபீல் ஸோ எக்ஸைட்டட். இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. தேங்க்யூ ரஞ்சித் ஃபார் தட். இட்ஸ் லைக் எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு புத்துணர்ச்சி. சேம் எனக்கு அப்படி ஒரு இன்பமான ஒரு அனுபவம் அது. ஒரு லொக்கேஷன்ல வந்து திடீர்னு பேக்கப் சொல்றாரு, அப்பாடா வீட்டுக்கு போலான்னு. அப்படியே கார்ல ஏறினோடனே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், என்னடா வேற மாதிரி இருக்கு. ஃபிளைட்ல ஏறினா ஒட்டாது, ஏன்னா நம்ம கோமனட்லயே அப்படியே. அண்ட் என்னன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ற போது நம்ம வந்து ஹே பரி வாட்ஸ்அப் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு என்னமா அப்படிலாம் பேச முடியாது. நம்ம வந்து அந்த கேரக்டராகவே தான் இருக்கணும். ஸோ திடீர்னு வெளியில வந்துட்டு ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு திடீர்னு அவங்க அந்த ஏதோ போர்டிங் கார்டு கொடுக்குறாங்க, அப்புறம் ஊட்டி லைக் சம் காஃபின்லாம் வந்து யார் அந்தம்மா லைக் ஏன் ஐயோ அது ஒரு மாதிரியா இருக்கு. அப்போவே வந்து ஒரு ஹோம் சிக்னஸ் மாதிரியே இருக்கும். போகிறது வீடு, ஆனால் திருப்பி அங்கே போயிடலாமா, திருப்பி ஷூட் பண்ணலாமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு சீனும். ரஞ்சித் வந்து சார்பட்ட பரம்பரை, ஐ மீன் இஸ் அ கிரேட் டைரக்டர். லைக் மெட்ராஸ்லேருந்து எனக்கு ரொம்ப அவர் பிடிக்கும், அவரோட படங்கள் எல்லாமே. ஆனா சார்பட்ட பரம்பரை உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பண்ணாருன்னு. இது வந்து என்ன கேட்டீங்கன்னா 100 மடங்கு அதை விட. அவரோட மேக்கிங்கை சொல்றேன், I'm not talking about the movie. அதே அவரோட மேக்கிங் வந்து வேற என்னோ ட்ரை பண்ணி. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, ஒரு இயக்குனரா இதுதான் நம்ம ஸ்டைல், இப்படிதான் இப்படி இதான் அப்படின்னு இல்லை, இது வந்து வேற மாதிரி ட்ரை பண்ணலாம், இது ராவா இருந்தா இப்படி இருக்கும், இப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்றது வந்து மிக சாரி ரொம்ப டைம் எடுக்கிறேன். யார் பத்தியும் பேசாம உங்களை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். பட் தட்ஸ் த ட்ரூத்.
இட்ஸ் பியூட்டிஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ரஞ்சித். எனக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் இட்ஸ் ஸோ நைஸ். ஒரு ஆக்டருக்கு வந்து அவர் வந்து அவரோட எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். எப்பவுமே நாங்க பேச ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் வந்து ரெண்டு பேருக்கு அப்படியே லைக் ஒரு எப்பவுமே அது நடக்கும். ஒரு இயக்குனரோட ஒரு சிங்க், அந்த சிங்க் ஒன்று வந்துச்சு. அந்த சிங்க் வந்த பிறகு இட்ஸ் பியூட்டிஃபுல். அந்த ஒரு அவர் எக்ஸ்பெக்ட் பண்றது நம்ம கொண்டு வர்றது, நம்ம சில விஷயங்கள் ட்ரை பண்ணோம். நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன், இது வந்து நான் எந்த படத்துலயும் இந்த மாதிரி இருந்துக்க கூடாது, இது மாதிரி வேற மாதிரி வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த ஒரு ஃப்ரீடமும் கொடுத்தாரு, ஒரு இன்ஸ்பயரும் பண்ணாரு. அந்த ஒரு பேலன்ஸ் ஃபார் டைரக்டர் டு ஹேவ் இஸ் ஃபேண்டாஸ்டிக் ரஞ்சித். அண்ட் ஃபேண்டாஸ்டிக் டைரக்டர். நான் அவர் ஒரு ஆர்டிஸ்ட், அதனால ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட் டைட் க்ளோஸ் அப்ல என் மேல இருக்கும், அங்க பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து இட் டேக்ஸ் கட்ஸ் டு டூ தட். கட் பண்ணிட்டு அங்க போயிட்டு வரலாம்னு தோணும், பண்ண மாட்டாரு, அப்படியே எடுப்பார் திரும்ப வேற ஒரு. அண்ட் இட் வாஸ் வெரி ரிஸ்கி. பண்ண ஸ்டன்ஸ்லாம் சாம் வந்து பயங்கரமா பிச்சிருப்பார். லைக் எல்லாமே ஒரிஜினல். இது நோ சாம் சொன்ன மாதிரி பேட் கீடு எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, பட் அது நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க பாக்குற போது இது வந்து என்ன மாதிரியான ஒரு படம்னு நீங்க ட்ரெய்லர்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் அதையும் தாண்டி அது வேற மாதிரி ஒரு படமா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் கிஷோர் இதுல வந்து லைக் ரொம்ப அவரோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேமும், அந்த கலர்ஸ் அண்ட் அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே. அண்ட் கிஷோர்னு சொன்னா அவருக்கு கண்கள் வந்து ராபின் ஒருத்தர், அவரை பத்தி கிஷோர் மறந்துட்டார் சொல்ல. ராபின் ஐம் டாக்கிங், നിങ്ങളോട് ഞാൻ സംസാരിച്ചു, ഞാൻ இந்த பாயிண்ட் പറഞ്ഞു. அவர் என்ன நினைக்கிறாரோ ராபின் அவருக்கு ஒரு உறுதுணையா இருந்தாரு. அதெல்லாம் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அவங்க பண்ற ஒரே ஷாட் அப்படியே ஒரே இதாக எடுக்கிறதுலாம் வந்து. ஸோ ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் வித் கிஷோர். அண்ட் குறிப்பாக ஜிவி பத்தி நான் சொல்லணும். ஏன்னா ஐவ் ஆல்வேஸ் அவரோட என்னோட தேவர் மகள்லேருந்து எல்லாமே அவருக்கு நல்ல பாடல்கள் எல்லாமே பண்ணியிருக்காரு. அவர் நடிக்க ஆரம்பிக்கும் போதே அப்பவே நான் திட்டினேன். நான் சொன்னேன், ஏன் ஜிவி நடிக்கிறீங்க உங்களுக்கு அப்புறம்? பிகாஸ் ஐவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் நடிக்க வந்துட்டா நமக்கு மியூசிக் கிடைக்குமோ, நமக்கு டைரக்டர்ஸ் இருப்பாங்களான்ற ஒரு பயம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட சொல்லிட்டேன், வேண்டாம் ஜிவி நடிக்காதீங்க, ஜிவி வேணாம், ஜிவி சச் அ குட் மியூசிக் டைரக்டர், நீங்க சும்மா சாதாரண மியூசிக் டைரக்டர்னா பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனாலும் நடிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அவர் மிகப்பெரிய படங்கள், அவர் பண்ண விஷயங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ் யூ பீன் டூயிங் சின்ஸ் தென். ரஞ்சித் சொல்ற மாதிரி எப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் அழகா ஒரு ஹீரோவா இருக்கிற போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். டிஸ்ட்ராக்ஷனே இருக்க முடியாத, யூ கான் பி டிஸ்ட்ராக்டட். அதே மாதிரி மியூசிக் டைரக்டரா இருக்கும்போது கண்டிப்பா நீ ஹீரோவா நினைக்க முடியாது. பட் இந்த பக்கம் படங்கள் பண்ணிட்டு இந்த பக்கம் மியூசிக், அண்ட் மியூசிக்னா சாங்ஸ், இஸ் டஸ் சச் பியூட்டிஃபுல் சாங்ஸ். ஆனா அவரோட மிகப்பெரிய லைக் யூனிக்னஸ் டெஃபினட்டா அவரோட பிஜிஎம்ஸ் அண்ட் அவரோட சவுண்ட் இதுதான் பண்றது. இப்போ இந்த ஒவ்வொரு டீசர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தான் ரஞ்சித் எனக்கு அனுப்பும் போது ஐ பி வெயிட்டிங், ஜிவி என்ன பண்ண போறாரு. என்னதான் நாங்க வந்து ஒரு டம்மி ட்ராக் போட்டு கேட்டாலும் பிரமாதமா இருக்கும். ஆனா ஜிவி இது வரும்போது பியூட்டிஃபுல் வாட் யூ டன் இன் திஸ் ஜிவி, இட்ஸ் ரியலி குட் ஒர்க். மை ப்ரொடியூசர், ஐ நீட் டு தேங்க் ஹிம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் சப்ஜெக்ட். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஞானவேல் வந்து ரொம்ப நாளாக தெரியும், ரொம்ப நாளாக இந்த ஒரு படம் பண்ணுன்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் சரியா அமையல. பட் அவர் என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எப்பவுமே வந்த ஒரு வித்தியாசமான கதைகள் சொல்லிட்டே இருப்பார். இந்த கதை பண்ணலாமா, அந்த கதை, இஸ் ஆல்வேஸ் ஆன் ஃபயர். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. இந்த வருஷம் ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் டு சி வாட் யூ பிகம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ் இந்த ஃபில்ம். அண்ட் இந்த படத்தில் வந்து ரஞ்சித் சொன்ன மாதிரி நம்ம நினச்சது ஒன்று, ஆனால் எடுத்தது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அங்கங்கே ஆச்சு. பட் எந்த ஒரு இது இல்லாமல் அவர் ஹீஸ் ஆக்சுவலி ஹெல்ப்ட் அஸ் ஃபினிஷ் திஸ் ஃபில்ம். தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஃபார் ஆல் த, எப்படி இந்த மியூசிக், இந்த ஃபோட்டோகிராஃபி, இந்த டீசர்ஸ் மாதிரி தனஞ்சயன் சார் வந்து ஒவ்வொரு தரையும் பேசுகிற போது ஐ ரியலி சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கும். பட் அவர் சொல்கிற போது இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அவர் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. லைக் யூனோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் எவ்ரிபடி, ஆல் மை கோ ஆர்டிஸ்ட், முத்து, ஹரி, பசுபதி, மாளவிகா, பார்வதி, எல்லாரும், டேனியல், எவ்ரி ஒன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே நான் பண்ணேன், ஓகே அவங்களும் அதே தான் பண்ணேன், எல்லாருமே. அண்ட் இந்த படத்தில் மிகப்பெரிய ஸ்பெஷல், நானும் ரஞ்சித் கூட பேசிட்டு இருந்தோம், இதெல்லாம் விட நம்ம எங்கள் கூட நடித்த ட்ராமா ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு, அவங்களுக்கு சில டைம் ஒரே ஒரு டைலாக் தான் இருக்கும் படம் முழுக்க, என்ன டைலாகே இருக்காது. ஆனால் உயிரை கொடுத்து நடிச்சிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு சில டைம் தப்பாக நிற்பாங்க, ஏதாவது கையை வாசிப்பாங்க, ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். அது வந்து ஒரு ஷார்ட்டை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி ஷார்ட்ஸில் ஐ திங்க் ரஞ்சித்தோட பெரிய பிரெயின் வேவ் வந்து அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுது. ஹேட்ஸ் ஆஃப் டு தம். தேங்க்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஃபயரில் இருக்கீங்க. எப்பவுமே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆதித்ய வணக்கம் சொல்ல அகத்தின். ஸோ எப்போவுமே அந்த டீம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீம். தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் த ஷோ. தேங்க்யூ. அண்ட் ரஞ்சித் சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, இந்த படம் வந்து
இட்ஸ் நாட் ஜஸ்ட் அனதர் ஃபிலிம். இது வந்து எப்படி மற்ற பாஷையில் எல்லாம் காந்தாரெல்லாம் வந்து ஒரு சின்ன படம், ஆனால் நேஷனல் லெவலில் பேசப்பட்டுச்சு. ஏன்னா அது வந்து ஒரு லோக்கல் ஃபோக்லோர் எடுத்துட்டு அவங்க வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணாங்க. நம்ம படமும் அந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் ஃபார் இந்தியன் சினிமா. ஐ எம் ஷூர் ஃபார் வேர்ல்ட் சினிமா மேபி. ஐ ஹோப். தேங்க்யூ.